கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிகவும் நல்லவராக நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் மறுபடியும் இந்த காலவெளியிலே நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை போற்றுங்கள், வாழ்த்துங்கள். அவரை இன்னும் அதிகமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நேசித்து கனமண்ணி அவரை நாம் போற்றி வாழ்வோம். கர்த்தர் நமக்கு மிகவும் பெரிதான நிழலும் கண்மலையின் பெரும் நிழலுமாய் நமக்கு இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மோடு வாழ்கிற தேவன், நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஒரு சிறிய காரியத்தை நாம் கேட்டாலும் கூட அதில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அதனால் தேவனுடைய மக்களே, பெரிய காரியத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு சின்ன காரியத்திற்கு கூட நாம் கர்த்தரை நம்பி அவரை நாம் எதிர்பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அன்றன்றைக்கு தேவையான உதவிகளை அவர் செய்ய வல்லவர். ஏற்ற சமயத்திற்கு நமக்கு தக்க சகாயராய் அவர் நமக்கு இருக்கிறார். அதனால் அவரை விடாதபடிக்கு பற்றி கொள்ளுங்கள். சுனமித்தியால் சொல்லுகிறாள், என் நேசரை நான் கண்டேனானால் அவரை விடாமல் பற்றி கொண்டு என் தாயின் வீட்டிற்கு கொண்டு வரும் மட்டும் நான் அவரை பற்றி கொள்வேன் என்று சொல்கிறார். அதுபோல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வாழுகிற தேவன். நாமும் அவரோடு இருக்க நாம் பழகுவோம். அவரோடு பழகி சமாதானமாக இருங்கள் என்று யோபு சொல்கிறார். அதனால் கர்த்தரோடு கூட நாம் இருப்போம். இந்த வேளையிலுமாய் கூட இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், நாம் கர்த்தரிடத்தில் பல காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கும் கர்த்தர், He is the God who expects some things from us. அவர் நம்மிடத்தில் காரியங்களை எதிர்பார்க்கிறார். அவர் என்னத்தை எதிர்பார்ப்பார்? பொன்னும் வெள்ளியும் அவருடையதாக இருக்கிறது, பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையதாக இருக்குது. கர்த்தர் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கவர் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சில வார்த்தைகளை நாம் கவனிப்போம். இதில் நாம் வாசிக்கும் பொழுது மார்க் 11:13 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்த பொழுது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான காரியமாக இருக்குது. அத்திப்பழ காலம் இல்லை, ஆனால் ஆண்டவர் அத்தி மரத்தின் இடத்துல வந்து கனியை தேடுகிறார். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்முடைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைமைகள் நாம் கர்த்தருக்காக செயல்பட முடியாதபடிக்கு இருக்கலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கூட கர்த்தர் நம்மிடத்தில் காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த வசனத்தினுடைய ஆழத்தினுடைய காரியமாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் ஏன் ஆண்டவர் அதனிடத்தில் பழத்தை எதிர்பார்த்தார் என்று சொன்னால், அது நிறைய இலைகள் இருந்தது. இலை மறை காய் என்று சொல்வார்கள். இலைகள் நிறைய இருந்தால் கண்டிப்பாய் அந்த இலைகள் பூ பூக்கும், காய் காய்க்கும், பழம் இருக்கும். அதனால தான் அவர் என்ன பண்ணுகிறார், வந்து தேடுகிறார், தேடி பார்க்கிறார். அதில் ஒரு கனியும் இல்லை. இன்றைக்கும் கூட நம்மிடத்தில் கர்த்தர் அநேக கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் போன்ற நற்குணங்களை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தின் இடத்திலே வந்து அவர் கனியை தேடினார் என்று சொல்லிப்பார். அத்தி மரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கனி நிறைந்தவர்களாய், வெளிச்சம் பெற்றவர்களாய், தேவனுடைய வெளிப்பாடு பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ எல்லா நன்மைகளையும் கர்த்தரிடத்தில் வாங்கி கொண்டு, ஆனால் முறுமுறுக்கிறவர்களும் கர்த்தரை குறித்து பேசுவர்களுமாய் இன்னும் பல காரியங்களை குறித்து அவர்கள் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். இதை தான் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்திலே வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூத ஜனத்துக்குள்ளே வந்தார். அவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? அப்போது இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த அத்தி மரத்தின் இடத்திலே கர்த்தர் கனியை தேடி போய் பார்க்கிறார். இதுதான் அந்த வசனத்தினுடைய ஆழமாக இருக்குது. கர்த்தர் நம்மிடத்தில் கனியை தேடுகிறார். நாம் கர்த்தருக்கு கனி கொடுப்போமா? அவர் நம்மிடத்தில் சாப்பிடுகிற கனி என்னவென்றால், நாம் மனுஷரை நேசிக்கிற நேசம், மனுஷர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளுகிறதான அந்த அன்பின் விதங்கள், இதுதான் கனியாக இருக்கிறது. நாம் இயேசுவுக்கு கனி கொடுப்போமா? ரெண்டாவதாக வாசிக்கிறோம் யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தாய் என்றார். அதை நாம் யோவான் 4:8 நாம் படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அவளிடத்தில் தாகத்துக்கு கொடு என்று கேட்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த தாகம் என்ன? அவருக்கு தண்ணீர் தாகம் வருமா?
அவரே சொல்லுகிறார், விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும் என்று. அவரே ஜீவ தண்ணீராக இருக்கிறார், அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவருக்கு ஒரு தாகம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அது என்ன தாகம்? அந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீயாக இருக்கிறாள். அவள் தன் பாவத்தை விட்டு அந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது, பிசாசின் அடிமையாயிடக்கூடாது என்கிறதான தாகம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அவளுடைய ஆத்மாவை குறித்த தாகம் அவரிடத்தில் இருந்தது. அதற்கு தான் தாகத்துக்கு தாய் என்று அவளிடத்தில் கேட்கிறார். அப்போது அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், அது சீர்பட வேண்டும், அவள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு அவள் ஓய்ந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகத்தான் 6 புருஷர்களோடு வாழ்ந்து தாக தீர்க்கப்படாத ஒரு ஸ்திரியாய் அவள் இருக்கிறாள். திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையில் அவள் இருக்கிறாள். அதனால தான் ஆண்டவர் அவளிடத்திலே வந்து என்னுடைய தாகத்துக்கு தா என்று அவர் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய தாகம் என்னவென்று சொன்னால் ஆத்துமா தாகம். நம்முடைய ஆத்துமா ஈடேற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கும் வாழ்கிறதா இருக்குது. அதனால் அந்த ஆத்துமா பாதாளத்துக்கும் சாத்தானிடத்துக்கும் போகக்கூடாது, அது கர்த்தரிடத்திலே கடந்து வர வேண்டும் என்று அவர் தாகமாயிருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை சீர்படுத்துவோம், நம்முடைய ஆத்மா செழிப்புள்ளதாக இருக்கட்டும். 58 ஏசியாவில் வாசிக்கிறோம், உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நம்முடைய ஆத்மாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைத்து கொள்ள வேண்டும். உன் ஆத்மா வாழ்ந்து போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று யோவான் 3:2 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆத்மாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான பொல்லாப்புக்கும் கபட்டுக்கும் எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி நம்முடைய ஆத்மாவை சுத்தம் பண்ணுகிற ஆத்ம நேசராகிய இயேசுவனுடைய கருத்தில் கொடுத்து நம்முடைய ஆத்மாவை செழிப்பான தோட்டத்தை போல நாம் வைத்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையே செழிப்பாயிருக்கும். இந்த ஆத்மா ரட்சிப்படைய வேண்டும், ஈடேற வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய தாகமாக இருக்கிறது. அவருடைய தாகத்தை நாம் தீர்ப்போமா? அநேக ஆத்துமாக்களை கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் கொண்டு வருவோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாகம் தீர்கிறதா இருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 21:5 தம்முடைய சீஷர்களை நோக்கி அவர் சொல்கிறார், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்கள். ஆண்டவர் வந்து நான் அவர் உண்மையிலே பசியாக இல்லை, அவருக்கு என்ன பசி என்றால் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி அவர் 4ஆம் அதிகாரத்தில் யோவான் 4 நாம் படிக்கிறோம். ஆகவே பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். நான் ஒருவேளை போய்விட்டு பிற்பாடு இந்த மக்கள் செய்வார்களா? என்னுடைய சீஷர்கள் பிதாவின் சித்தத்தை செய்வார்களா? பிதாவின் சித்தம் என்ன? அப்போஸ்தலர் 17:30 நாம் வாசிக்கிறோம், அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவரை போல் இருக்கார், ஆனால் இப்பொழுதோ நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருக்குது. எங்கும் உள்ள ஜனங்களுக்கு கட்டளை இடுகிறார் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கிறோம். ஆகவே பிதாவின் சித்தம் என்ன என்றால் அநேக மக்கள் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே வந்து அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதே அவருடைய பசியாக இருக்குது. அதை தான் அவர் சீஷரிடத்தில் கேட்கிறார். நாம் போன பிற்பாடு இவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்வார்களோ மாட்டார்களோ என்று அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. அவர் அந்த இடத்துல வந்து, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாவது அவர்கள் சொல்ல ஒன்றுமே இல்லை என்று. அதே போல தான் அவர்கள் பிதாவின் சித்தத்தை கூட அவர்கள் நிறைவேற்றாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார்? பேதுரு, நான் மீன் பிடிக்கப் போகிறேன் வாருங்கள் என்று சொல்லி தான் மாத்திரமல்ல இன்னும் சீஷர்களையும் கொண்டு போகிறார். அதனால தான் கர்த்தர் அந்த இடத்துல வந்து ஏதாகிலும் இருக்குதான்றார். இவர்கள் அப்படிதான் போய் கஷ்டப்பட்டாலும் ஒன்றுமில்லை என்று தான் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் நம்முடைய கஷ்ட பிரயாசங்களினாலே நமக்கு ஒன்றும் ஆகிறதில்லை. அதிகாலமே எழும்பி கஷ்ட பிரயாசப்படுகிறார்கள், ஆனாலும் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறார்கள் என்று சங்கீதங்களிலே நாம் படிக்கிறோம். ஆகவே நம்முடைய கஷ்டங்களோ பிரயாசங்களோ நமக்கு வெற்றியோ நிறைவையோ தராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதமே நமக்கு நிறைவை தருகிறதா இருக்குது. ஆகவே அவருடைய பசியை அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க பிரயாசப்பட வேண்டும். அவருடைய பசி என்ன? பிதாவினுடைய சித்தம் செய்வதே அவருடைய போஜனமாக இருக்குது. ஆகவே நாமும் கூட பிதாவின் சித்தம் என்ன? மகிமையிலே அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எபிரேயர் 2:10 நாம் வாசிக்கிறோம். அதுதான் பிதாவின் சித்தம். அந்த சித்தத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பசி ஆறுகிறதா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லாதபடிக்கு நாம் இன்னும் வாசிக்கிறோம். மார்க் 6:31 நாம் வாசிக்கிறோம், அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்திலே தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகரானபடினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் அநேக வேலைகளை செய்தார்.
பகலெல்லாம் அவர் பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். இரவிலோ மலைகளுக்கு போய் தனித்திருந்து அவர் ஜெபமணினார். ஆனால் அவர் இளைப்படைந்தவராய் இருந்தார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், அவர் இளைப்படைந்தவராய் யாக்கோபின் கிணற்றிலே வந்து உட்கார்ந்தார். இங்கும் கூட நம்ம வாசிக்கிறோம், அவர் இளைப்பாரும்படி நாம் அக்கறைக்கு போவோம், சற்றே இளைப்பாரும்படி அக்கறைக்கு போவோம், வருகிறவர்களும் போகிறவர்களும் ஏராளமாக இருக்கிறார்கள், போஜனம் பண்ணக்கூட நேரமில்லை என்று சொல்லி அவர் மிகவும் இளைப்படைந்தவராய் இருந்தார். பார்த்தீங்களா, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளைப்பாரும்படி பெத்தானியாவுக்கு போவாராம். அங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டில், லாசருனுடைய வீட்டிலே அவர் போய் இளைப்பாரி கொண்டிருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளைப்பாரும்படி அவர் இடம் தேடுகிறார். இயேசு சொல்லுகிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களாகிய நாம் இந்த நாட்களில் கர்த்தருக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை ஏற்படுத்துவோமா? சுனமித்தாளை போல அவருக்காக ஒரு கட்டில், அவருக்காக ஒரு மேசை, ஒரு நாற்காலி என்று சொல்லி ஒரு விளக்கு அவள் தன் மேல் அறையிலே எல்லாவற்றையும் ஏற்படுத்தினது போல இன்றைக்கு நாமும் நம்முடைய தேவனுக்கு ஒரு இளைப்பாறும் ஸ்தலத்தை ஏற்படுத்துவோமா? நம்முடைய வாழ்க்கை ஒரு இளைப்பாறும் ஸ்தலமாக இருக்கோமா? ஒரு அமைதியாய் தங்குகிற புறா என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். புறாக்கள் உயரத்தில் கடந்து போய் அது அமைதியாய் தங்குமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அமைதலான ஒரு இடம், நிரந்தரமான ஒரு இடத்துல அவர் தங்க வாசமாக இருக்கிறார், வாஞ்சாக இருக்கிறார். நம்முடைய இருதயம் ஒரு அமைதலான ஸ்தலமாக இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால், அதனிடத்துல வந்து அவர் தண்ணீரை குடிக்கிறதும் ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்திற்கு நம்மை கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார். நாம் சாட்சியாய் இருந்து அநேக மக்களுக்கு ஒரு தாவர ஸ்தலமாய் நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் வந்து கனியை எதிர்பார்க்கிறார், தண்ணீரை எதிர்பார்க்கிறார். ஜீவ தண்ணீர் நம்முடைய உள்ளத்திலிருந்து, விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். ஆகவே நம் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம் அது கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிறதா இருக்குது. அவரை குறித்து அறிகிற அறிவு நமக்கு இன்னும் பெருகும் பொழுது கர்த்தர் நம்மளே சந்தோஷம் அடைவார். இளைப்பாறத்தக்கதாக அவர் நம்மிடத்தில் வந்து அமைதலாக இருக்கத்தக்கதாக ஒரு அமைதலான வாழ்க்கை, ஒரு அருமையான பாடல், ஒரு கர்த்தரோடு கூட பேசுகிறதான ஜெப நேரம், இதெல்லாம் தான் கர்த்தர் நம்மிடத்தில் வந்து இளைப்பாறுகிறதற்கு இடமாய் இருக்கிறது. இதெல்லாம் நாம் செய்வோமானால் கர்த்தர் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையினாலே பசியாறுவார், தாகம் தீர்க்கப்படுவார், இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்வார். இப்படியாய் நாம் தேவனுக்கு பிரியமாய் நாம் இருப்போம். கனியை புசிக்கத்தக்கதாய் ஆவிக்குரிய கனிகளால் நாம் நிறைந்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாமே எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடப்போம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக ஒரு வார்த்தை நான் ஜெபம் பண்ணட்டும். பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வெளியிலே இந்த பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கார்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நான் கனி கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். அவருடைய பசியை ஆற்ற அநேக மக்களுக்கு நான் பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், ரட்சிப்பை கூற வேண்டும். மற்றுமில்லாதபடிக்கு அவருடைய தாகத்தை தீர்க்கும்படி அநேக ஆத்துமாக்களை நான் கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்றுதான ஒரு நோக்கத்தோடு நான் ஒரு இளைப்பாறும் ஸ்தலமாய் என் இயேசுவுக்கு இருப்பேன். அவர் வந்து என்னிடத்தில் இளைப்பாறட்டும் என்று சொல்லி ஒரு அமைதலான ஒரு குடியிருப்பின் ஸ்தலங்களாய் எங்களை நீர் மாற்றுவதற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதற்காய் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளாய் நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.